கதைகள் பாட நான் கதைகள் பாட ஏன் ஈஸ்வரரே அருள் புரிவார் கதைகள் பாட அங்க ஆண்டவன் தான் மாயாண்டி கைலாசம் தன்னதில ஆண்டவனார் இடமதி வாங்கிய பலிகள் வாங்கி பூலோகம் போகணும் புகழாக வாழணும் மாயாண்டி சுடலையா ஆண்டவனார் இடமதில் ஆக்குவரோ அழிக்குவரோ கொல்லுவரோ வெல்லுவாரோ கோடி நல்ல வரங்கள் வாங்கி கைலாசம் தான் கடந்து கனக சங்கிலி வருவதா மெய்ப்பாலம் மைப்பாலம் நேரைகளால் ஒரு சுனையா இருட்டு நாடு கடல் வீட்டு ஏகபோதி வட்டணம் அங்க பச்சை தண்ணி விளக்கறியோ மக்கம்பள்ளி வாசலுக்கு மாயாண்டி சுடலையா நிலையம் அது வாங்கணும் என்று அவர் மனதில் எண்ணி மாயாண்டி வாராரு மக்கம்பள்ளி வாசலுக்கு மக்கம்பள்ளி வாசலுக்கு அங்க மாயாண்டி வாராரு தெரியாது தெரியாது அதனால் நாம் அட்டகாசம் செய்ய வேண்டும் என்று ஆமா மாயாண்டி சுடல தெய்வம் இஸ்லாமிய குல மக்களிடத்தில் நாம் ஒரு நிலையத்தை வாங்க வேண்டும் என்று ஆண்டவனாய மாயாண்டி சுடலை தெய்வம் மாயாண்டி சுடலையா மாயாண்டி சுடலையா 8 நாள் அட்டகாசம் செய்வாரா மக்கம்பள்ளி வாசலில் இஸ்லாமிய மக்களிடம் மாட்டெலும்பு செங்கத்துண்டு மாறி மாறி எறிவாரா ஆலிசாவை கண்ணில் கண்டு அளவுளையோ அடிப்பாரா நேரம் தப்பி வந்தவர நெஞ்சு தட்டி அடிப்பாரா சமயம் தப்பி வந்தவர் சங்கிலையோ மிதிப்பாரா ஏடா சவுண்ட கூட்டுங்கண்ணே ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது இந்த உள்ள பாக்ஸ கூட்டுங்க மாயாண்டி சுடலையா ஆலிசாவை கண்ணில் கண்டு அளவுளையும் அடிப்பாரா மாட்டெலும்பு செங்கத்துண்டு மாறி மாறி எறிவாரா நேரம் தப்பி வந்தவரை நெஞ்சு தட்டி அடிப்பாரா சமயம் தப்பி வந்தவர் சங்கிலையும் மிதிப்பாரா 8 நாளா அட்டகாசம் செய்வாரா 8 நாளா அட்டகாசம் பண்ணுறாரு அட்டகாசம் செய்யும் போது இஸ்லாமிய மக்கள் எல்லாம் என்னாச்சு ஏதாச்சும் காத்தா கருப்பா என்று இது
காத்தா கருப்பா பேயா பிசாசா என்று தெரியவில்லை. தெரியணுமே. அதனால் இது யார் என்று பார்க்க வேண்டுமான்றால் கோடாங்கி அடித்து குறிபார்க்க வேண்டும் என்று இஸ்லாமிய மக்கள் எல்லாம் கோடாங்கியை பார்ப்பதற்காக வருகிறார்கள். இதை அறிந்த மாயாண்டி நாமல் தானே அட்டகாசம் செய்தோம், நாமளே கோடாங்கி போல் வேஷத்தை கொண்டு போக வேண்டும். அப்படி போனால்தான் அவர்களிடத்தில் நிலையத்தை வாங்க வேண்டும் என்று என் மாயாண்டி சுடல தெய்வம் கோடாங்கி போல் வேஷத்தை போட்டு வருகிறார். அப்படி வந்து பார்த்த உடனே இஸ்லாமிய மக்கள் எல்லாம் ஐயா பெரியவரே, உங்களை பார்த்தா கோடாங்கி மாதிரி தெரியுது, யாரு எந்த ஊரு எந்த தேசம் எங்கிருந்து வாரீங்க? ஐயா கோடாங்கி எடுத்து குறி சொல்லக்கூடியவர். அதனால் பார்த்தா இஸ்லாமிய மக்கள் எல்லாம் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தது மாதிரி நாங்கள் கோடாங்கியை தேடி போனோம். நீங்களே கோடாங்கி போல் வந்து விட்டீர்கள். அதனால் எங்க மக்கம்பள்ளி வாசலில் 8 8 நாளா அட்டகாசம் செய்கிறது. காத்தா கருப்பா பேயா பிசாசா என்று பார்க்க வேண்டும் என்று சொல்ல மாயாண்டியே அப்படியே ஆகட்டும் என்று கோடாங்கி எடுத்து குறி சொன்னார். அப்படி சொல்லும் போது இஸ்லாமிய குல மக்களே, இங்கு வந்திருப்பது காத்தும் இல்லை கருப்பும் இல்லை பேயும் இல்லை பிசாசும் இல்லை, பகவான் மகனாகிய சுடலை தெய்வம் தான். கொட்டாரை கரையதற்கு கடவுள் மகன் வருவார், மாயாண்டி வரபோது பகவதியால் வாசலில 10 நாள் தேரோட்டம் சிறப்பாக நடக்குதை. இந்த நல்ல தேரோட்டத்தில் அமைதியாய் இருந்தோமானால் நம்மை யாரு என்று அறிய மாட்டார். நம்ம அட்டகாசம் செய்தோமானால் நம்மை யாரு என்று அறிவார்கள். தேக்கம் குத்தி மலை கடந்து தென்மலை பாதையாக கொட்டாரக்கரை பகவதி அம்மன் வாசலுக்கு பகவான் மகனாகிய மாயாண்டி சுடலை வருகிறார். அப்படி வரும்போது கொட்டாரக்கரை பகவதி அம்மன் வாசலில் 10 நாள் தேரோட்டம் சீரும் சிறப்புமாக நடந்து வந்தது, நடைபெற்று கொண்டே இருக்கு. அப்படி இந்த தேரோட்டத்தில் நாம் அமைதியாக இருந்தோமானால் இங்கு இருக்கும் மக்கள் நம்மளை யார் என்று அறிய மாட்டார்கள், தெரிய மாட்டார்கள். அதனால் 8 8 நாளா நாம் அட்டகாசம் செய்ய வேண்டும் என்று என் மாயாண்டி சுடலை மனமதிலே எண்ணிக்கொண்டு அட்டகாசம் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார். எப்படி கொட்டாரக்கரை பகவதி அம்மன் வாசலில் எப்படி அட்டகாசம் செய்கிறார் தெரியுமா? அங்க மாயாண்டி சுடல தெய்வம், மாயாண்டி சுடலை கொட்டாரக்கரையதில் தேரோட்டம் நடக்கும் போது தேர வந்து இழுப்பாரா, தேர்வடத்தை அறுப்பாரா, கொடிமரத்தை அசைப்பாரு, கொடிவடத்தை அறுப்பாரு. இப்படியா செய்யும் போது அங்கு உள்ள மக்கள் எல்லாம் முன்கூடும்பி வேதியரை முன்னால் வந்து அடிப்பாரா, பின்கூடும்பி வேதியரை பின்னால் வந்து அடிப்பாரா. நேரம் தப்பி வந்தவர் நெஞ்சு தட்டி அடிப்பார், சமயம் தப்பி வந்தவரை சமயம் தப்பி வந்தவர் சங்குளையும் அடிப்பார்.
சமயம் தப்பி வந்தவர் சங்கிலையும் மிதிப்பார் அட்டகாசம் செய்யும் போது மலையாள மக்கள் எல்லாம் பகவதியால் வாசலில மக்கள் எல்லாம் ஓடி வந்து முத்து முத்தா கண்ணீர் முகங்கள் எல்லாம் வடிப்பார் ஆறாக கண்ணீர் அங்கமெல்லாம் வடிப்பார் பவளம் போல கண்ணீர் பவளம் போல பக்கமெல்லாம் வடிப்பார் அவர் தேர்வடத்தை இழுப்பார் தேர்வடத்தை அறுப்பார் அவர் கொடிமரத்தை அசைப்பார் அசைப்பார் கொடிவடத்தை அறுப்பார் சுடலை கொடிவரத்தை அறுப்பார் சுடல தெய்வம் கொட்டாரக்கரை பகவதி அம்மன் வாசலில் தேரோட்டம் நடக்கும் போது தேரை இழுப்பாராம் தேர் வடத்தை அறுப்பாரு கொடிமரத்தை அசைப்பாராம் கொடி வடத்தை அறுப்பாராம் நேரம் தப்பி வந்தவரை நெஞ்சு தட்டி அடிப்பார் சமயம் தப்பி வந்தவரை ஓங்கி சங்குல ஒரு மிதி முன்குடும்பி வேதியரை முன்னாலே வந்து எட்டி அடிப்பார் பின்குடும்பி வேதியரை பின்னால் பாய்ந்து அடிப்பாரா ஆமா அடி ஒண்ணு விழுந்தா தழும்பு எத்தனை விழும் ஒண்ணுதான் விழும் அடிச்ச அடி பொறுக்காமல் தேரெல்லாம் அப்படியே நின்ன இடத்துல நிக்கி அப்படியே விட்டுட்டு ஓடிட்டாங்க முன்னாடி நிக்கவங்களுக்கு அடி விழது பின்னாடி நிக்கவங்களுக்கு அடி விழல இழுத்துட்டு வந்த தேர் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படி முன்னால இருக்கவங்களுக்கு அடி விழும்போது பின்னால இருக்கவங்கள திரும்பி பார்த்து வை ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க மாறி மாறி சண்டை போடுதாங்க ஒரே ஓட்டமும் பெரு நடையுமா வந்து மலையாளத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடி கொட்டாரக்கரை பகவதி அம்மன் வாசலில் வந்து நிக்காங்க அம்மா ஏ பகவதி அம்மே இதனால் இதுவரைக்கும் உன்னுடைய பேரை சொன்னா இந்த கொட்டார கரையில என் பகவதியால் பேரச் சொன்னா அட்டம் சுளிக்காத அசல் காத்து வீசாது சிட்டு பறக்காது சிறுகுருவில் ஆந்தாது உள்ளம் பறக்காது ஊர்குருவில் ஆந்தாது அப்படி இருக்கும்போது 8 8 நாளா அட்டகாசம் நடக்குது அம்மா இது யார் என்று தெரிய வேண்டும் என்று மலையாளத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அழுது முறையிட்டார்கள் அப்ப இந்த கோவிலுக்கு பூஜை செய்வாங்க பாருங்க பூசாரி நம்ம நாட்டுல பூசாரி என்று அழைப்போம் இன்றைய நம்பிக்கை பகவதியானவள் என்ன சொன்னால் தெரியுமா ஏ மாந்திரவாதி பெரும்புலை மாயாண்டி காவலன்று மனதிலேயும் எண்ணலையா சுடலையோட காவலே சொப்பனத்தில் எண்ணலையா பெரும்புலையா மாயாண்டி வந்தானா மாபூச போட்டிடுவா சுடலை இப்போ வந்தானா சுக்கா எழுத்திடுவா மாயாண்டி காவலண்டு மாயாண்டி காவலுக்கு மனதிலையும் என்னலையோ மாயாண்டி
லட்சுமணன் சொன்ன உடனே சொன்ன போது பார்த்தான் மாந்திரவாதி காளி பெரும்புளையன். அம்மா என்னது மகன் வருவான் என்ன மாபூச போடுவானா உன் மகன் வரங்குள்ளே நான் அம்பிட்டையும் களவான்ட்டு போகணும். ஆமா வரணும்னே கொண்டு போயிடணும். அதுக்கு முதல்ல உனக்கு விலங்கு போடணும். ஆமா போடணும். ஆமா இல்லைன்னா சத்தம் போட்டா அக்கம் பக்கத்துல ஆள்லாம் வந்துரும் பாருங்க. ஆமா அதனால் விலங்கு போட வேண்டும் என்று தன் அஞ்சனா மை எடுத்தான். அந்த மையோட மாந்திரத்தால பகவதி அம்மாளுக்கு 21 விலங்கதையும் போட்டான். கை விலங்கு, கால் விலங்கு, தோல் விலங்கு, தொடை விலங்கு, வயிறு விலங்கு, சரி இத்தனையும் போட்டான் பாருங்க. வாய் மட்டும் பேசுது. வாய் மட்டும் பேசுனா சத்தம் போட்டு கூப்பிட்டு அக்கம் பக்கத்து ஆள்லாம் வந்துரும்ல. அதனால வாய்க்கு முதல்ல விலங்கு போடணும். ஒரு பூட்டு போடணும். அதனால் வாய்க்கும் பூட்டு போட்டான். அம்மாவுக்கு வாய் பேச முடியல. அப்படி 21 விலங்கதையும் அம்பிகை பகவதியானலுக்கு போட்டுவிட்டு நேரா எங்க வாரா 7 கிடார திரவியத்தில் பக்கம் வந்தான். கதவுல கைய வைத்தான். கதவு கண்டம் துண்டமா சிதறினது. பூட்டுல கைய வைத்தான். பொடி பொடியா நொறுங்கினது. 7 கிடார திரவியத்தை எடுத்தான். 7 பொது மாட்டுலையும் கல்லுனான். அள்ளி நேரா எங்க வந்தான்? நந்தமுனல் ஊருக்கு வாரான். இவன் பொதி மாட்டை அள்ளி வாரும் போது என் மாயாண்டி சுடலைக்கு அங்க மையானத்துல தெரியுது. பெரும்புளையா என்னுடைய காவல் என்று நீ எண்ணவில்லை மனமதிலே. மாயாண்டி காவல் என்று நீ மனதிலையும் எண்ணவில்லையா? இல்லையா? நீ முன்ன போடா நான் பின்ன வாரேன். அதுக்கு தான் சொல்லிருக்காங்க அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும். நீ முன்ன போட உன்னை முன்ன விட்டு நான் பின்ன வருவேன். ஆமா என்று என் மாயாண்டி சுடல. செவ்வரளி அவ்வரளி அனல் பறக்கு மாயாண்டிக்கு ஆங்கார கோபத்தோடு சுடுகாட்டு சாம்பலை ஒரு பிடி கையில எடுத்துக்கொண்டு நேரா கொட்டாரக்கரைக்கு வருகிறார். அம்மா பகவதி அம்மா வாசலுக்கு வரா. ஏ அம்மா ஏ பகவதி என்னுடைய காவல் என்று எண்ணாமல் களவு செய்த கல்வன் யார் என்று சொல்ல வேண்டும். என்னத்தை கேட்டு என்ன செய்ய? அம்மா வாயே திறக்க மாட்டுக்கா. 21 விலங்கு போட்டிருக்கான். அம்மா கண்ணே முழிக்க மாட்டுக்கா. அப்ப கையில வச்சிருந்த சுடுகாட்டு சாம்பலை அப்படியே அம்மா மேல அள்ளி வீசினாரு. சுண்டி விடுதா விலங்கு எல்லாம் சுக்கு சுக்கா தெரிச்சிச்சு. ஆமா அப்பதான் வாய் திறந்து பேசுதா. என் பகவதியானவள் என் மாயாண்டி சுடலையை பார்த்து என் மகனே மாயாண்டி என் மகனே மாயாண்டி இதுவரைக்கும் எங்க போன கட்டும் குறைந்து போச்சு. காவலெல்லாம் அழிந்து போச்சு. என் மகனே மாயாண்டி இதுவரைக்கும் எங்க போன பகவதியால் கேட்டபோது பகவான் மகன் மாயாண்டி ஏ அம்மா அம்மா பகவதி ஏ அம்மா அம்மா பகவதி அருமை மகன் வார்த்தைகள் களவு செய்த கல்வன் யார் என்று என்னிடத்தில் நீ சொல்ல வேண்டும். சொல்லணுமா சொல்லு. ஆமா களவு செய்த கல்வனை நான் கருவ எடுக்க வேண்டும் அம்மா. ஆமம்மா கொள்ளையடித்த புலையனை நான் கொலை செய்ய வேண்டும். அதனால் கொலை செய்தது யார் என்று களவு செய்தது யார் என்று என்னிடத்தில் நீ சொல்ல வேண்டும். சொல்லம்மா 8 நாளைக்குள்ள அவனை அழிச்சிட்டு வரேன். என்ன சொல்லு. ஆமா என்று என் மாயாண்டி கேட்டபோது என்னதான் மகன் கேட்டாலும் பெத்த மனசு கேக்குமா? கேட்காது. ஏ அப்பா ஏ மாயாண்டி நீ மலையாளம் போக வேண்டாம் மகனே. மலையாளம் என்று சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? மலையாளம் என்று சொன்னால் மகனே மாயாண்டி சுடல மாயாண்டி மனங்கள் எல்லாம் பதறுதப்பா. என் மனங்கள் எல்லாம் பதறுதப்பா.
வருதப்பா ஐயா மாயாண்டி மகனே மாயாண்டி அப்பா ஐயா மாயாண்டி அப்பா மகனே மாயாண்டி கூடலூர் பொல்லாதது மகனே மாயாண்டி சுடலமாயாண்டி குடிகெடுத்து போடும் அப்பா ஐயா மாயாண்டி குடிகெடுத்து போடும் அப்பா ஐயா மாயாண்டி மகனே மாயாண்டி சேரநாடு பொல்லாதது மகனே மாயாண்டி சுடலமாயாண்டி சீரழித்து போடும் அப்பா மாயாண்டி சீரழித்து போடும் அப்பா ஐயா மாயாண்டி சொல்லு மடிமேல் போக வேண்டாம் மலையாளம் போக வேண்டாம் மலையாளம் நான் புத்தி சொல்ல கேள் மகனே போக வேண்டாம் மலையாளம் போக வேண்டாம் மலையாளம் நான் புத்தி சொல்ற கேள் மகனே மாயாண்டி மலையாள தேசம் என்றால் என் மனமெல்லாம் நடுங்கும். ஆமாப்பா, நீயும் ஆணுக்கு ஆண் அழகன், அழகு அழகு சிவப்பழகன், செந்தூர பொட்டழகன், பொட்டழகம்பா. அதனால் என் மகனே மாயாண்டி, மலையாள தேசத்தில் அச்சு பெண்கள் நிறைந்த இடம். அதனால் மலையாளம் போனேயானால் என்ன நடக்கும் தெரியுமா? மாறுகண்ணே சக்காலத்தி மகனே மாயாண்டி, சுடல மாயாண்டி, உன மச்சான் என்று கூப்பிடுவாயா மாயாண்டி, உன மச்சான் என்று கூப்பிடுவா மகனே மாயாண்டி. மகனே மாயாண்டு மச்சான் என்று பெடுவாயா மாயாண்டு, பெடுவா மகனே மாயாண்டு. கொல்லிக்கண்ணு பாதவத்தி மகனே மாயாண்டு, சுடல மாயாண்டு, உன கூப்பிடுவா கைய தட்டி ஐயா மாயாண்டு, உன கூப்பிடுவா கைய தட்டி மகனே மாயாண்டு. மகனே மாயாண்டு கைய தட்டி மகனே மாயாண்டு. பூனக்கண்ணு பூனக்கண்ணு பாதவத்தி மகனே மாயாண்டு, சுடல மாயாண்டு, உன புருஷன் என்று கூப்பிடுவா ஐயா மாயாண்டு, உன புருஷன் என்று கூப்பிடுவா ஐயா மாயாண்டு. மகனே மாயாண்டு கூப்பிடுவா கைய தட்டே மயா மாயாண்டு, கூப்பிடுவா கைய தட்டே
காலு போடு சாட்டுக்காலு பாதவத்தி மகனே மாயாண்டு சுடல மாயாண்டு உன்னை சாட காட்டி கூப்பிடுவா ஐயா மாயாண்டு உன்னை சாட காட்டி கூப்பிடுவா ஐயா மாயாண்டு போக வேண்டாம் மகனே. நான் சொத்து போனா தேடிடுவேன் என் சுடலைய போய் நான் எங்க பாப்பேன்? நான் களஞ்சியத்தை தேடி விடுவேன் அப்பா. என் கட்டி மகனை போய் நான் எங்க பாப்பேன்? அதனால் நீ போக வேண்டாம் அப்பா மலையாளம் சொன்னா கேட்டாரா சுடல? என் அம்மா ஏ பகவதி களவு செய்த உளையனை கருவ எடுக்க வேண்டும். நான் போக நீ வரம் கொடுக்கவில்லை என்றால் பொந்தன் தடியாலே உன்னை நான் அடிப்பேன். நீ வாழ்த்தி வரம் கொடுக்கலன்னு வையி, கொடுக்காவிட்டால் வள்ளையத்தை எடுத்து ஓங்கி ஒரு குத்துதான். ஆமா ஒரு என்னை போக விடல, பொந்தன் தடியால உன்னை நான் அடிப்பேன். ஆமா நீ வாழ்த்தி வரத்தை கொடுக்கவில்லை என்றால் வள்ளையத்தை வச்சு ஓங்கி உன்னை குத்திடுவேன். ஆமா பார்த்தால் பகவதி நம்ம மகன் பொல்லாதவன், மாயானம் போனவன், மாண்ட பணத்தை தின்னவன், செஞ்சாலும் செஞ்சு விடுவான், சொன்னதை செஞ்சிருவான். ஆமா அதனால் மகன் சுடலைக்கு வாழ்த்தி வரத்தை கொடுக்க வேண்டும் என்று கொட்டாரக்கரை பகவதி அம்மன் வாசலில் வாழ்த்தி வரங்களை பெற்று மாயாண்டி சுடலை என் மாயாண்டி சுடலை நந்தமுனல் ஊருக்கு வாழ்த்தி வரங்களை பெற்று எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி? அம்மன் பகவதி வாசல் ஆண்டி சூடலை அம்மன் பகவதி வாசல் ஆண்டி சூடல அந்த சொரூபத்தை மாற்றின மாயாண்டி, அந்த சொரூபத்தை மாற்றின மாயாண்டி அடுத்த சொரூபம் கொண்டார். வாசலை விட்டெல்லாம் சூழலதை மாய சூழலதை மங்கை பகவதி வாசல் வளர்த்தல்லோ மாயன் சூடல தெய்வம். மாயன் சொரூபத்தை மாற்றின மாயாண்டி, மாயன் சொரூபத்தை மாற்றின மாயாண்டி மற்றொரு சொரூபம் கொண்டார். மாய சூழல மாயாண்டி
செய்ய வாராரே தோளில கூட வைத்து புளையம்போல் காசு கடை தோறும் காசுகள் வாங்கிய கல்லுள்ளி சித்தனை போ தோசை கடை தோறும் தோசைகள் வாங்கிலோ தோசை கடை தோறும் தோசைகள் வாங்கி துவண்ட கிழவரை போ தோளில் கூட வைத்து தோறும் தோசைய வாங்கிலோ தோசை கடை தோறும் தோசைய வாங்கிலோ கிழவனை போ பேர்பட்ட கோலத்தோடு என் மயாண்டி சுடலை கமுகம்பாலை அறையில் பாய்த்து கருத்த கம்பளி தோளில் போட்டு போட்டு பாம்பு கூடை கையில எடுத்து மகடி குழல் தான் எடுத்து பாம்பாட்டும் சித்தனை போல் வடிவத்தை கொண்டு என் மாயாண்டி சுடலை வருகிறார் வருகிறார் ஆமா ஆமா பாம்பாட்டும் சித்தனை போல் வடிவத்தை கொண்டு வந்தார் வருகிறார் சும்மா பாம்பு கூடையும் மகுடி குழலையும் மைட்டு வச்சா யாரு பாம்பாட்டு சித்தன் நினைப்பா அதுக்கு தக்கன ஒரு பாம்பு வேணும் அல்லவா அதனால நேரம் எங்க வராரு நாகமலை சரிவுக்கு நாகங்களை பிடிப்பதற்காக நாதன் மகனாகிய மாயாண்டி சுடலை வருகிறார் ஆமா நாகமலை சரிவுல பாம்பு வகைகள் எத்தனை இருக்கு சொல்லுங்க நல்ல பாம்பு மலைப்பாம்பு மண்ணுருளி வக்கணத்தி தண்ணி பாம்பு பாம்பு 1000 பாம்புகள் இருக்கு ஆனா மாயாண்டி சுடலைக்கு தேவையானது ஒரே ஒரு பாம்பு தான் வேணும் இவ்வளவு பேரையும் கொண்டு போய் வியாபாரம் பார்க்க கொண்டு போறோம் சரி ஆமா ஆமா விருசம் பாம்பு 1000 வக்கணத்தி 1000 வக்கணத்தி அது ஒரு 1000 வக்கணத்தை விட அது எனக்கு தெரிஞ்சு நல்ல பாம்பு மாதிரி தெரியுது அது எப்போ விஷத்தை கக்கும்னு அவருக்கு தேவை ஒரே பாம்பு அதே போன்று என் மாயாண்டி சுடலை நாகமலை சரிவுக்கு சென்று 1000 நாகத்தில் ஒரு நாகத்தை மட்டும் கையில் எடுத்தார் எடுத்துக்கொண்டு நல்ல பாம்பை கையில் எடுத்து நல்ல பாம்பு விஷத்தை எல்லாம் என்ன செஞ்சாரு பல்ல ஒரு பல்ல புடுங்கிட்டாரு பிடுங்கி அந்த பாம்பு கூடையில் அடைத்து மகடிக்குள்ளல் கையில் எடுத்து நேரன் அந்தமுனல் ஊருக்கு வருகிறார் அப்ப புலையனோட தெருவதில் புலையன்மார்கள் எல்லாம் ஒன்று கூடி கூட்டம் போட்டு பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்ப நாட்டாமை பெரும்புலின் இடத்திலே வந்து மாயாண்டி சுடலை ஐயா இந்த நந்தமுனல் ஊருக்கு இங்க நாட்டாமை யாருன்னே தெரியாத மாதிரி வந்து கேட்காரு அப்ப மாந்திரவாதி காளி பெரும்புலையன் ஐயா நான் தான் இந்த இது நாட்டாம நீங்க யாரு எங்க இருந்து வாரீங்க நீங்க யாரு எங்க இருந்து வாரீங்க எனக்கு வடக்க எட்டியா ஆமா சரிதானே நீங்க ஊரை சொல்லுங்களே அங்க விடிஞ்சிரும் யாருமே அங்க விடிஞ்சிருச்சு
ஐயா நான் வந்து வயிற்று பிளப்புக்காக பாம்பாட்டம் போட்டு நான் வயிற்று பிளப்பு கழிச்சுட்டு ஒவ்வொரு ஊரா பாம்பாட்டம் போட்டு இந்த ஊருக்கு வந்திருக்கேன். உங்க ஊருக்கு வந்திருக்கேன். அதனால உங்ககிட்ட அனுமதி கேட்கறதுக்காண்டி வந்தேன் ஐயா என்றார். அப்ப பார்த்தான் மாந்திரவாதி காளி பெரும்போலைய. ஐயா பெரியவரே, தோளுக்கு எலும்புக்கும் தொந்த இல்லாம இருக்கீரு. நீங்க பாம்பாட்டம் போட்டு நீங்க ஆட்டம் ஆரம்பிச்சீங்கன்னா கீழே விழுந்து உங்க மண்டை கிண்ட உடஞ்சிச்சுன்னா நான் பொறுப்பு கிடையாது. அதனால உங்க உயிருக்கு உத்தரவாதம் நான் கிடையாது என்று நீங்க கையெழுத்து போட்டு எனக்கு தரணும். கையெழுத்து போட்டு தரணும். ஊருக்கு பொறுக்க முடியாதுல்ல. ஆமா, அப்படியே ஆகட்டும் என்று என் மாயாண்டி சுடலை சொன்ன உடனே அந்த நந்தமுனல் ஊரதுல பெரிய ஒரு மையானம், நல்ல மையானம், பெரிய மையானம். அந்த மையானத்தில் சந்தி, 4 முக்கு சந்தி, 4 முக்கு சாலையில் நாம் பாம்பாட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று மாயாண்டி சுடலை என்ன செய்தார் தெரியுமா? தெற்கு மேட்டு தெருவதியில நாட்டுகிறார் கம்போ, நாட்டுகிறார் கம்போ. ஆட்டம் பார்க்க வாங்கல என்று அடுத்த பறையோசை, ஆட்டம் பார்க்க வாங்கல என்று அடுத்த பறையோசை. நாட்டுகிறார் கம்போ, அடுத்த பறையோசை, ஆட்டம் பார்க்க வாங்கல என்று அடுத்த பறையோசை. மேளமேட்டு தெருவதியில நாட்டுகிறார் கம்போ, சுடலை ஆட்டம் பார்க்க வாருங்கள் என்று அடித்தார் பறையோசை, ஆட்டம் பார்க்க வாருங்கள் என்று அடித்தார் பறையோசை. சுடலை நாட்டுகிறார் கம்போ, பார்க்க வாருங்கள் அடித்தார் பறையோசை, ஆட்டம் பார்க்க வாருங்கள் என்று அடுத்த பறையோசை. ஒத்த நல்ல முரசு தட்டி ஊரு சனம் அழைத்தார், அவர் உறுதியான அரவமான பானை கையிலெடுத்தார், உறுதியான அரவம் பானை கையிலெடுத்தார். ஊரு சனம் அழைத்தார், உறுதியான அரவம் பாம்பை தானே கைப்பிடித்தார், உறுதியான அரவம் பாம்பை தானே கைப்பிடித்தார். மாயாண்டி சுடலை பறையோசை அடித்த உடனே பறையோசை சத்தம் கேட்டு மலையாளத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடி வந்தார்கள். ஒன்று கூடி வரார்கள். ஆமா, அப்ப பார்த்தார் மாயாண்டி சுடலை, 5000 சனம் இருக்கு அந்த அருங்கிலிய காங்களைய கூட்டமெல்லாம் வந்திருக்கு, குலமகளை காணவில்லை என்று என் மாயாண்டி சுடலைக்கு கண்ணு சுத்துல வருது. சுத்தி சுத்தி பாக்காரு, மாவிசைக்கு எங்கேயாவது நிப்பாளா என்று. பழைய மகளை தேடுதாரு. என்ன நீங்க சொன்னீங்கன்னா கதை அப்படியே முடிஞ்சிரும்ல, அது சொல்லக்கூடாதுல. அதனால் பார்த்தார் என் மாயாண்டி சுடலை. அங்கும் இங்கும் சுத்தி பார்த்த போது மலையாளத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடி நேரம் தகருது, இன்னும் நீங்கள் ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்ன உடனே மகுடி குழலை கையில எடுத்து என் மாயாண்டி சுடலை எப்படி ஆட்டத்தை ஆரம்பித்தார் தெரியுமா? எப்படி? ஆடாய் பாம்பே விளையாடாய் பாம்பே
பாம்பே பாம்பே பாம்பே ஆடாய் பாம்பே விளையாடாய் பாம்பே 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 ஆடாய் பாம்பே வேளை ஆடாய் பாம்பே ஐயா நாளு தருவதில நாளுங்காம்போ நடுத்தருவதில பொண்ணுகாம்போ பொண்ணுங்கம்பத்தின் மேல பூவை சூடி பூலோகம் ரெண்டாட ஆடுவாம்பு பாம்பே 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 விளையாடாய் பாம்பே ஐயா அத்திமரமதிலே முட்டையும் விட்டு அவரம்புவதில அத்திமரமதிலே முட்டையும் விட்டு ஆவாரம் காட்டதில குஞ்சு போரித்து குஞ்சிக்கு இறை தேடி போற பாம்பு குஞ்சிக்கு இறை தேடி போற பாம்பு கூத்தாடும் சித்தனை போல் ஆடு பாம்பு கூத்தாடும் சித்தனை போல் ஆடு பாம்பு பாம்பே பாம்பே அங்க ஊற்று குளியதில மண்ணை எடுத்து உணர்ந்த புனலதில உருண்டை சேர்த்து வாய்த்த குயவனார் வணைந்த பாண்டோ ஓட்டிற்கு ஆகாதென்று ஆடாய் பாம்பு ஓட்டிற்கு ஆகாதென்று பாம்பு விளையாடாய் பாம்பே குற்றமற்ற சிவனாருக்கு குண்டலமானா கூறும் திருமாலனுக்கு கூடையுமானா கற்றை குழல் பார்வதிக்கு கங்கணமானா அங்க கண்ணன் திருமாலனுக்கு வண்ணப்பாயானா ஆடாய் பாம்பே 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 விளையாடாய் பாம்பே அங்க அலைகடல் பால்கடல் அர்ச்சுதனார் பள்ளி செய்யும் பல பல வண்ண நிறம் பாய் போல் படுத்திருப்பார் இந்த உலகில் சந்திரன் சூரியன் இருவரும் ஒளியை மறைத்து நின்று தெரிய தெரிய சொல்லி பாம்பே விளையாடாய் பாம்பே 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 யாவரையும் வாயால் கடித்திடுவார் மானிடர் யாவரையும் வாயால் கடித்திடுவார் மண்டை வீரைக்கும் விஷம் ஓடிட செய்திடு தானொரு மந்திரத்தில் தானே இறங்கிடுவார் தரணியில்
எல்லாருக்கும் பாம்பே விளையாடாய் பாம்பே பாம்பே ஆடாய் பாம்பே விளையாடாய் பாம்பே அங்க மண்ணூரிளி வக்கணத்தி மலைப்பாம்பு மஞ்சச்சாரை மலைப்பாம்பு மஞ்சச்சார கண்ணாடி விரிசூடன் கனத்த கொடி விரிசு நாடு பொடி விரிசு கனத்த கொடி விரிசு இன்னும் இருக்கும் பாம்பே எல்லோருக்கும் மேலாக இன்னும் இருக்கும் பாம்பே எல்லாத்துக்கும் மேலாக ஈசன் திருமுடி மேல இருக்குகின்ற நல்ல பாம்பே ஆடாய் பாம்பே விளையாடாய் பாம்பே 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 விளையாடாய் பாம்பே என்று மாயாண்டி சுடலை ஆட்டம் போட்டார் பாருங்க. அவர் ஆட்டத்தை பார்த்து மலையாள மக்கள் எல்லாம் அப்படியே ஆட்டத்தை கண்டு தன்னை மறந்து அப்படியே ஆட்டத்தை ரசித்தார்களாம். அவர் ஆட்டம் ஒரு பக்கம் பாம்பாட்டம் ஒரு பக்கம் பார்க்கணுமே பார்க்கணுமே வந்ததோர் சனங்கள் எல்லாம் வாரி வாரி பரிசுகளை கொடுத்தார்கள். அப்ப பார்த்தார் என் மாயாண்டி மக்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள், இந்த மாவிசைக்கியை காங்கவில்லையே. மேல் திசை பார்த்தார் மேனகையை காணவில்லை, கீழ் திசையை பார்த்தார் கிளிமொழியாளை காணவில்லை, வடதிசை பார்த்தார் வனக்கிளியை காணவில்லை, தென் திசை ஏறெட்டு பார்த்தார் பாருங்க. அப்படியே அந்த மாவிசைக்கு வெண்கொடியானவள் 7 அடுக்கும் 7 அறைக்கும் மேலறையில் ஏகாம்பர ஜன்னல்ல நின்னு அப்படியே பாத்துட்டு நிக்கா. பளிச்சு பளிச்சுன்னு வெட்டுது மின்னலு. அவ ஆட்டத்தை பார்த்தா பாருங்க, சும்மா பார்த்தாளா? அவ அப்பா கொள்ளையெடுத்து கொண்டு வந்த அத்தனை நகையும் போட்டு அலங்காரமா நின்னு பாக்கா. அப்ப என் மாயாண்டி பார்க்கும் போது அவன் மூக்குல போட்டிருந்த பில்லாக்கு அப்படியே பளிச்சு 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 மாயாண்டி கண்ணை பறிக்கி மின்னுது. அப்ப பார்த்தார் மாயாண்டி, இந்த மாவிசைக்கு நம்ம அம்மாவோட பிள்ளாக்க மூக்குல போட்டிருக்கா. அப்ப மாவிசைக்கு அங்கதான் இருக்கா. ஆமா, அதனால் நான் இப்படியே போனோமானால் நம்ம யார் என்று பார்த்து விடுவாள். அதனால் இறந்து உண்ணும் ஆண்டி போல நாம் வடிவத்தை எடுக்க வேண்டும் என்று என் மாயாண்டி சுடல தெய்வம் எடுத்தாரே ஒரு சொருவா இறந்து உண்ணும் நல்ல ஆண்டி போல எடுத்தாரே ஒரு சொருவா இறந்து உண்ணும் ஆண்டி போல மாயாண்டி சுடலையா காவி நல்ல உடையணிந்து உத்திராட்ச மாலை போட்டு மாயாண்டி சுடலையை நீரறியா நெற்றியெல்லாம் திருநீற்று காப்பணிந்து அரையாப்பு தொடவாளை ஆலங்கா அத்தி பொண்ணு பொண்ணுக்கொரு பூச்சிகளா நின்ற இடங்களெல்லாம் அங்க நீர் சொரியும் மாயாண்டிக்கு சொருவத்தோடு இறந்து உண்ணும் ஆண்டி போல வருகிறார். ஆமா, இறந்து உண்ணும் ஆண்டி போல வந்து நம்ம வந்த உடனே நேரா மாவிசைக்கு வீட்டுக்கு போனா நம்மள கண்டுபிடிச்சிருவா. ஆமா, பிடிச்சிருவா. அதனால எல்லா தெருவுக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் மாவிசைக்கு தெருவுக்கு நம்ம வருவோம். அதனால் மாவிசைக்கு தெருவுக்கு போக வேண்டும் என்று மாயாண்டி சுடலை அந்த நந்தமுனல் ஊர்ல 5000 தெருவு இருக்கு. எல்லா தெருவுக்கும் போயிட்டு கடைசியாக ஆந்திரவாதி காளி பெரும்புளையன் வீட்டிற்கு மாவிசைக்கு இடம் பிச்சை கேட்டு வருகிறார். அவர் எப்படி வருகிறார் தெரியுமா? அமைதியா வந்தோமானால் மாவிசைக்கு கேட்காது. அதனால் நாம் குரலோசை கொடுக்க வேண்டும் என்று அந்த மாயாண்டி சுடல தெய்வம் எப்படி குரல் ஓசை குடிக்கிறார் தெரியுமா?
ஆளிலை போலவே ஆடித்திருகின்றேன் அரணடி பாதத்தை காணாத பாவிக்கு ஏ அம்மா குளமகளே கயிர் பசிக்கு உடல் துடிக்கு கும்பி கொதிக்கு வெயில் அடிக்கு கொதி சுடுது அன்னம் போடம்மா மாவுசைக்கு எரணம் போடம்மா அன்னம் போடம்மா மாவுசைக்கு எரணம் போடம்மா தேக்கிளை போலவே தேடி திரிகின்றேன் பாவிக்கு ஏ அம்மா குளமகளே மாவிசைக்கு கயிர் பசிக்கு உடல் துடிக்கு கும்பி கொதிக்கு வெயில் சுடுது கொதி கணக்கு அன்னம் போடம்மா மாவிசைக்கு எரணம் போடம்மா அன்னம் போடம்மா மாவிசைக்கு எரணம் போடம்மா போடம்மா மாவிசைக்கு எரணம் போடம்மா அங்க மாயாண்டி சுடலாய்யா சுடலையா குரலோசை கொடுக்கும் போது மாவிசைக்கு தோழி பெண்ணால் சிங்காமலம் ஓடி வந்து யாரு என்று தான் பார்த்து மாயாண்டி சுடலை இறந்து உண்ணும் ஆண்டி போல் வடிவத்தை கொண்டு வந்தார் பாருங்க. குரலோசை சத்தம் கேட்டு யார் வாரா? செங்கமலம் வாரா வருகிறா. ஆமா இறந்து உண்ணும் ஆண்டி தான் வந்திருக்கார் என்று அந்த ஆண்டிக்கு என்ன எடுத்துட்டு வாரா? தேனும் தினமாவும் கொண்டு வாரா. ஆமா தேனும் தினமாவும் கொண்டு வந்து ஆண்டிக்கு அன்னம் போடும் போது என்ன சொல்லுதாரு? அம்மா ஏ தாயே நீ நில்லு. நீ யாரு? நான் வேலைக்காரி. நான் தான் இந்த வீட்டு 7 தோழி பெண்களுக்கும் எஜமானி தோழி பெண். ஆமா அப்படியா? என் வீட்டுக்காரி நீ உள்ள போ. உன் கையால நான் அன்னம் வாங்கி சாப்பிட்டா எனக்கு அன்னதோஷம் பிடிச்சிரும். அதனால நீ போய் உன் எஜமானிய வர சொல்லுமா. ஆமா அப்ப பார்த்தார் செங்கமலம். ஐயா பெரியவரே உனக்கு வயிற்றுல பசி இல்ல முட்டில பசி, அதனாலதான் நான் போட்ட உனக்கு ஆகாதுங்க என்று தேனும் தினமாவே எடுத்துக்கொண்டு எங்க வரா? நேரா வீட்டுக்குள்ள மறுபடி வாரா. வந்து மாவிசை கிட்ட வந்து ஏக்கா மாவிசைக்கு யாரோ ஒரு ஆண்டி வந்திருக்காரு, நான் போய் அன்னம் போட போனேன், என் கையால அன்னம் வாங்கி சாப்பிட்டா அவருக்கு தோசை வந்துருமா, அதனால நீ போய் அன்னம் போடணுமாக்கா அப்படின்னு அந்த தேனு தினமாவை வாங்கிக்கிட்டு நிறைய முக்காட போட்டுக்கிட்டு மாவிசைக்கு வாரா. அப்ப பார்த்தார் என் மாயாண்டி சுடல. அம்மா மாவிசைக்கு நீ முக்காடு போட்டு எனக்கு அன்னம் போட்டேனா உங்க அப்பா உன மூளையில வச்சு பாப்பான், அதனால நீ முக்காடை எடுமா என்றார். மாவிசைக்கு முக்காடை எடுத்தா. வீட்டுக்குள்ள நின்று அன்னத்தை நீட்டினா வீட்டுக்குள்ள வச்சு நீ அன்னம் போட்டா நான் வாங்க மாட்டேன், ஒண்ணு நீ வெளியில வா இல்லனா நான் உள்ள வாரேன். ஆமா ஆமா நான் அங்க உள்ள வந்து வாங்கிக்கிடுதேன். பெரியவரே நீ உள்ள வர வேண்டாம், நானே வெளியில வந்து தாரேன் என்றார். சரி அப்ப வந்து பாக்கும்போது தேனும் தினமாவும் கொடுத்தா. அம்மா மாவிசைக்கு தேனும் தினமாவே தந்தையானா இந்த வயசான காலத்துல எனக்கு விக்கி செத்து போனாலும் போயிருவேன். தேனும் தினமாவும் விக்கிறோம்ல. ஆமா தாத்தா அப்ப நான் புழுங்கரிசி கொண்டு வரட்டா? அதுவும் வேண்டாம்மா. நீ புழுங்கரிசி கொண்டு வந்தே ஆனாலும் எனக்கு பொங்கி போட ஆள் இல்லம்மா. அப்ப பச்சரிசி கொண்டு வந்தையானாலும் படைச்சு போட ஆள் இல்ல. அப்ப என்னதான் வேணும்? தினையரிசி கொண்டு வரட்டா தாத்தா? அதுவும் வேண்டாம்மா. தினையரிசி கொண்டு வந்தையானாலும் எனக்கு திருச்சு போட ஆள் இல்லம்மா. அப்ப உங்களுக்கு என்னதான் தாத்தா வேணும்? என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும் தெரியுமா? எனக்கு தவளப்படாத தண்ணீர் வேணும். அப்பா தவளப்படாத தண்ணீர்
ஏ தாத்தா தவளப்படாத தண்ணீர்னா நீ ஆத்துல குளத்துல குடிச்சிருக்க வேண்டியதானே ஏன் இங்க வந்த அதெல்லாம் தவளப்பட்ட தண்ணீர்மா தவளப்படாத தண்ணீர் எங்க இருக்கு தெரியுமா 7 அடுக்கு மாளிகையில் 8வது அறையில் 9வது உரியில 10வது கலசத்துல இருக்கு இருக்கு அப்ப மாந்திரவாதி காளி பெரும்பொழி எனக்கு வச்சிருக்க பாரு காராம்பசு பால் அதுதான் தவளப்படாத தண்ணீர் அந்த காராம்பசு பாலை நீ கொண்டு வந்து கொடுத்தேயானா ஆண்டிக்கு கொஞ்சம் தாகம் அடங்கும் தாத்தா எது மை மாந்திரம் வச்சிருக்கிறாயா எப்படி தெரியும் எங்க அப்பனுக்காக நான் வச்சிருந்த காராம்பசு பால் உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களை பார்த்தா சாதாரண ஆளு மாதிரி தெரியலையே சரி இரு நான் போய் எடுத்துட்டு வரேன் என்று மாவிசைக்கு உள்ளே சென்று 7 அடுக்கு மாளிகையில் 8வது அறையில் 9வது உரியில் 10வது கலசத்தில் தன் அப்பாவுக்காக வைத்திருக்கும் காராம்பசு பாலை எடுத்து வந்தா பாருங்க மாவிசைக்கு முன்வாசல் வந்தானா மாயாண்டி பின்வாசல் வராரு அவ பின்வாசல் வந்தானா இவர் முன்வாசல் வராரு அங்க கூப்பிட்ட மாதிரி இருக்கு பின்வாசல்ல கூப்பிட்டு அங்க பின்வாசல்ல கூப்பிட்ட மாதிரி இருக்கு ஏ தாத்தா உனக்கு என்னையாச்சு இருக்கு எதுவும் பிடிச்சு போச்சா நான் முன்வாசல் வந்தா நீ பின்வாசல் வாரியரு பின்னாடி வந்தா முன்னாடி வாரியரு உங்களுக்கு என்ன ஆச்சு தாத்தா அந்த பாலை குடிச்சிட்டு இடத்த காலி பண்ணோம் ஆமா இப்போ எங்க அப்பாவும் அம்மாவும் வரக்கூடிய நேரமாச்சு அப்படி காராம்பஸ் பாலை மாயாண்டி கையில கொடுத்தார் பாருங்க என் மாயாண்டி அப்படியே இந்த பாலை வாங்குத மாதிரி வாங்கி கீழே விழுந்தார் சரி ஆமா கீழே விழுந்த உடனே என்ன சொல்றாரு அம்மா மாவிசைக்கு தாத்தாவுக்கோ வயசாயிட்டு என்னால எந்திக்க முடியலம்மா அதனால உன் கையை தொட்டு என்னை லேசா தூக்கி விடுமா ஆமா சரி அப்ப பார்த்தாரு மாவிசைக்கியானவள் அவ தாத்தாவை தூக்குனால தூக்கும்போது சும்மாவா தூக்குனா என்ன சொல்லி தூக்குனா தூக்க 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 விழுந்தா இந்த துவண்ட பண்டார கிழவே மயங்கி மயங்கி விழுந்தா இந்த மாயாண்டி பண்டார கிழவே மயங்கி விழுந்தா மாயாண்டி பண்டார கிழவே அவன் சொக்கி 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 விழுந்தா இந்த துவண்ட பண்டார கிழவே சொக்கி விழுந்தா துவண்ட பண்டார கிழவே அப்படின்னு சொன்னா பாருங்க தூக்கி விட்ட உடனே மாயாண்டி அப்படியே எந்திரிச்சாரு அம்மா மாவிசைக்கு இந்த பொன்னான மேனியில உன் பொன்னான கை பட்ட உடனே எனக்கு கரண்டே சாக்கடிச்ச மாதிரி ஆயிட்டு உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கேன் மறுவாதியா அந்த பாலை வாங்கி குடிச்சிட்டு எங்க அப்பா வரவங்களே இடத்த காலி பண்ண நேரம் ஆயிட்டு காளி பெரும்பொழியன் வந்தாரே ஆனால் உன்னை கண்டம் துண்டமா வெட்டிடுவாரு ஆமா காத்தா பிறந்தா உன்னை கண்டம் துண்டமா வெட்டுவாரு ஈயா பிறந்தா 7 துண்டமா வெட்டுவாரு அதனால இடத்த காலி பண்ணிரும் ஆமா என்று மாவிசைக்கு சொன்ன போது அப்பந்தான் சொல்லுதார் மாயாண்டி மாவிசைக்கு என்னை ஆண்டி என்று எண்ணாது நான் அன்னம் வாங்க வரலை அம்மா உனக்கு ஆளனாக வந்தேன் நான் கஞ்சி வாங்க வரவில்லை அம்மா உனக்கு கணவனாக வந்தேன் நான் பிச்சைக்கு வரவில்லை அம்மா உன்னை பெண் கேட்டு வந்தேன் என்றார் தாத்தா இதுக்கு மேல உனக்கு மரியாதை கிடையாது ஒழுங்கா ஒரு வெள்ளை வேட்டி கூட இல்ல உனக்கு பெண் கேக்கோ 60க்கு மேல உனக்கு கிறுகிறுப்பா என்று என் மாவிசைக்கு வெண்கொடியானவர் என் மாயாண்டி சுடலையை பார்த்து சுடலை என்று எண்ணாமல் ஆண்டி என்று எண்ணினாள் என்ன சொன்னால் தெரியுமா பக்கம் பழுத்தவரே இந்த பத்தினிய நினைக்கலாமா பத்தினிய நினைக்கலாமா ஏகிழவா ஏதாத்தா பத்தினிய நினைக்கலாமா ஏதாத்தா காவி
உடை அணிந்தவரே யதாத்தா அகிலவா கண்ணி பெண்ண நினைக்கலாமா யதாத்தா கண்ணி பெண்ண நினைக்கலாமா யதாத்தா கண்ணி பெண்ண நினைக்கலாமா யதாத்தா போற வயசுலயும் யதாத்தா அகிலவா சைஸ் கப்பல் தேவதானா யதாத்தா சைஸ் கப்பல் தேவதானா யதாத்தா ஆமையோ போடையா போற வயசுல உங்களுக்கு சைஸ் கப்பல் தேவைதானா கேக்குதா என்று மாவிசைக்கு கேட்ட போது அம்மா ஆண்டி என்று என்னதம்மா ஆளனாக தானே நான் வந்தேன் ஆமா எனக்கு காவி உடை அணிந்தவர்னு கேவலமா பேசாத உன் கணவனாதான் நான் வந்தேன் ஆமா என்று என் மாயாண்டி சொன்ன போது மாவிசைக்கு வெண்கொடியானவள் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா என்னம்மா தாடி நரச்சு போச்சு தாத்தா ஏ தாத்தா தைரியமும் கெட்டு போச்சு தாத்தா தைரியமும் கெட்டு போச்சு தாத்தா தாடி நரச்சு போச்சு தாத்தா ஏ தாத்தா தைரியமும் கெட்டு போச்சு தாத்தா மகட்டு வஜதாத்த தாடி நரச்சாலும் பேத்தி தைரியமும் கெட்டு போகல தைரியமும் கெட்டு போகல பேத்தி ஆமோ ஆமோ மங்கட்டு பகல பேத்தி உனக்கு மீசன ரச்சு போச்சு தாத்தா ஏ தாத்தா வீரியமும் கெட்டு போச்சு தாத்தா வீரியமும் கெட்டு போச்சு தாத்தா வீரியமும் கெட்டு போகல வீரியமும் கெட்டு போகல பேத்தி ஆமோ ஆமோ வீரியமும் கெட்டு போகல பேத்தி உனக்கு மூக்கு பழுத்து போச்சு கிளவா உன்ன மூளையில சாத்தி வச்சு அளவா மூளையில சாத்தி வச்சு அளவா உன்ன மூளையில சாத்தி வச்சு அளவா மூக்கு பழுத்தாலும் பேத்தி ஆமா மூர்க்கங்கோர இளைய பேத்தி மூர்க்கங்கோர இளைய பேத்தி ஆமா படி பேத்தி
அப்ப பார்த்தார் மாவிசைக்கியானவர் தாத்தாய கிழவா ஒழுங்கா அந்த இடத்தை விட்டு போயிரு இப்ப எங்க அப்பா அங்க இருந்து வருவான் உன்னை கண்டம் துண்டமா வெட்டி விடுவான் என்று சொன்ன போது மாயாண்டி என்ன சொன்னார் தெரியுமா என்ன சொல்றாரு உங்க அப்பா பெரும் புலைய வருவான் இப்போ வருவான் இந்த மகளை மனம் முடித்து தருவான் மகளை மனம் முடித்து தருவான் ஆமா பிடித்து தருவான் ஆடிக்கும் தீவாளிக்கும் அழைப்பா ஆடிக்கும் தீவாளிக்கும் அழைப்பா மகளை கைப்படுத்தி தருவா மரும கைப்படுத்தி தருவா மாவிசைக்கு என்னுடைய வார்த்தைகள் எண்ணி 8 நாளைக்குள்ள அப்பனோட மந்திரமோ ஆண்டியோட தந்திரமோ எண்ணி 8 நாளைக்குள்ள உந்தனுக்கும் தெரியுமடி அடியே மாவிசைக்கு எண்ணி 8 நாளைக்குள்ள உங்க அப்பனோட மந்திரமும் இந்த ஆண்டியோட தந்திரமும் தெரியுமடி மாயாண்டியோட தந்திரமும் தெரியும் என்று மார்பு தட்டி சபதமிட்டார் மாயாண்டி சுடலை ஆமா மார்பு தட்டி சபதமிட்டு அங்க எங்க நிக்காரு எப்படி நிக்காரு காத்தா பிறந்தா கண்டம் துண்டமா வெட்டுவான் ஈயா பிறந்தா 7 துண்டமா வெட்டுவான்னு சொன்னால ஈயாவே அமர்ந்திருப்போம் என்று பலாமரத்தில் ஈயாகவே அமர்ந்து கொண்டார் ஆமா அப்ப காளி பெரும்புளையன் வரும்போது மாவிசைக்கியான வேலையப்பா பெரும்புளையா இல்லாத நேரத்துல ஏதோ ஒரு இறந்த ஒண்ணு ஆண்டி வந்தாரப்பா நானும் அன்னம் போட போனேன் அவர் எனக்கு அன்னம் வாங்க வரல உனக்கு ஆளனா வந்தேன் என்றார் கஞ்சி வாங்க வரல உனக்கு கணவனா வந்தேன் என்றாரப்பா அட பைத்தியார பிள்ளை இதுக்கா அந்த அழுவுத என் பேரை சொன்னாலே இங்க காகம் பறக்காது கறிகுறி இருந்தாது அப்படி ஒரு இருக்கும்போது போற போக்குல கல் தட்டலாம் குப்புற விழுந்தா மூக்கடிச்சு செத்துருவானே அதனால நீ பயப்படாத மகளே பயப்படாதம்மா மகளுக்கு ஆறுதலை சொல்லிவிட்டு இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் அதனால் 4 வாசலுக்கும் 4 தேவாலய காவலுக்கு வைத்து விட்டு ஆமா காவலுக்கு வைத்து விட்டு அந்த நேரத்துல காக்காச்சி மலவழியில் கண்ணாடி போன் சோலையில் வாழையை பயிரிட்டார்கள் ஆமா வட்டிக்கு வாழை வாங்கி வாழை போட்டா வாழை என்ன செய்யும் வாழையும் வைக்கும் தாளவும் வைக்கும் அம்மா ஏத்தங்க அம்மா நல்ல பருவம் பிடிக்கி பூ பிடிச்சு நிக்கி அப்படி மாவிசைக்கு பெண்ணானவள் சொன்னபோது தன் மகளை 7-8 தோழி பெண்களோடு 7 அறைக்கும் கீழறையில் வைத்தான் அவன் பார்த்தார் என் மாயாண்டி சுடலை இதுதான் தர்க்க சமயம் என்று எறும்பு போல வடிவம் கொண்டு சிவர் வழியாக இறங்கினார் செஞ்சுடலை மாயாண்டி சிவர் வழியா இறங்கினார் பாருங்க சிவர் வழியா இறங்கும் போது சொன்ன சபதத்தை நிறைவேற்ற வேண்டும் அதற்கு கூட இருக்கும் பெண்களுக்கு நித்திரையை கொடுக்க வேண்டும் அதனால் நித்ரா தேவியை ஏவல் செய்து கூட இருக்கும் தோழி பெண்களுக்கு நித்திரையை கொடுத்தார் நித்திரையை கொடுத்த உடனே நாம் சொன்ன சபதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று மாயாண்டி சுடலை ஈசன் அவர் எடுத்தாரு ஒரு சொருவம் எலும்பிச்சங்கனி போல வடிவம் அது தான் எடுத்து மாவிசைக்கு மேலே எல்லோ உருளுவாராம் பெறலுவாராம் கண்மொழித்து பதறிப்பார் கனி என்று மனதில் எண்ணி கையால தான் எடுத்து கண்ணத்தில வைப்பாளா வலது கண்ணம் வைக்கும் போது இடது கண்ணம் முத்தமிட்டார் இடது கண்ணம் வைக்கும் போது வலது கண்ணம் முத்தமிட்டார் கைபிடித்த கணவனை
பிடித்த கணவனை கலந்து விளையாடுவாராய். பிடித்த கணவனை பிடித்த கணவனை கலந்து கொடி விளையாடுவாரு. என் மாயாண்டி சுடல தெய்வம் எலுமிச்சை போல் வடிவத்தை கொண்டு 3.25 நாளிகைக்குள் சொன்ன சபதத்தை நிறைவேற்றி விடுத்து அடுத்து என்ன செய்ய வேண்டும்? மாவிசைக்கு நாம் மாபூசை போட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? நேர காக்காச்சி மலவளையில் கண்ணாடி போஞ்சோலையில வாழை போட்டிருக்காங்க பாருங்க. அந்த புலையன்மார் கூட்டங்கள் எல்லாம் ஒன்று கூடி காக்காச்சி மலவளையில் காக்காச்சி மலவிளையில் கண்ணாடி போஞ்சோலையில காட்டை வெட்டி ஒளி கொளுத்தி வேகாத கட்டை எல்லாம் வேலியாக தான் அடிக்கி நட்டு வைத்து 6 நல்ல உழவுழுது ஆட்டிக்கீடா கிடைநீரிட்டு 7 நல்ல உழவுழுட்டு எருமைக்கீடா போட்டு 10 நல்ல கிடைநீர் 10 நல்ல உழவுழுது பசுவந்தாளை கிடைநீரித்து அங்க விளைச்சலது செய்வாரான. அந்த நேரத்தில் என் மாயாண்டி சுடலை காக்காச்சி மலைவிளைக்கு சென்று பயிரை எல்லாம் நாம் அழிக்க வேண்டும் என்று என் மாயாண்டி சுடலை காக்காச்சி மலைவிளைக்கு வருகிறார். அங்க வாழைக்கு காவலுக்கு யார் இருக்கா? இசைக்கு முத்து வளையன் காவலுக்காக இருக்கிறார். ஆமா, அப்படி காவலுக்கு இருக்கும் போது என் மாயாண்டி சுடல தெய்வம் தன் சொரூபத்தை மாற்றி இசைக்கு முத்து பழையன் கண்ணத்தில் ஓங்கி ஒரு அரைஞ்சது மட்டும்தான் தெரியும். அடுத்து என்ன நடந்துச்சுனே தெரியாது. ஆமா, சொன்ன சபதத்தை நிறைவேற்றி விட்டோம். இந்த விளைச்சலை அளித்தால்தான் மாந்திரவாதி பெரும்புலியன் இங்கு வருவான், அவன் மகளை மாபூசை போடலாம் என்று மனதிலே எண்ணிக்கொண்டு மாயாண்டி சுடலை குண்டு வாழை சொரூபம் கொண்டு குறித்து வெட்டுவாரா வாழை வடிவம் கொண்டு செவியறுப்பார் பன்றி போல முண்டுவார் பயிரை எல்லாம் அழிப்பார் காளை போல வடிவம் கொண்டு கரடி போல வடிவம் கொண்டு காட்டை எல்லாம் அழிப்பார் வடிவம் கொண்டு 3.25 நாளிகையில் காட்டை அழித்தார். அப்ப பார்த்தான் இசைக்கு பழியன் நந்தமுனல் ஊருக்கு ஓடோடி வந்து அண்ணனாகிய மாந்திரவாதி பெரும்புலையின் இடத்தில் வந்து அண்ணா பெரும்புலையா பயிரெல்லாம் அழிந்து விட்டது, யானை வரவும் இல்லை, யானை கால் தடமும் தெரியவில்லை, அதனால் யார் என்று நீ பார்க்க வேண்டும் என்று சொன்ன போது மாந்திரவாதி பெரும்புலையன் காக்காச்சி விலைக்கு வருகிறான். அங்க வந்து பார்த்து காத்தா கருப்பா என்று பார்க்க வேண்டும் என்று அஞ்சனா மையெடுத்து ஆரோட்ட சிமில் எடுத்து மை போட்டு பார்த்தான். மை போட்டு பார்க்கும் போது என் மாயாண்டி சுடலை வந்து டேய் பெரும்புலையா என்னை அழைத்த விவரம் என்ன? என் காட்டை எல்லாம் அழித்தது நீதானா? என் காட்டை அழித்த உன்னை என் சிமிழுக்குள் பிடித்தடைக்காமல் நான் விட மாட்டேன். என்னை சிமிழுக்குள் பிடித்தடைக்க போகிறாயா? பெரும்புலையா, என்னை சிமிழுக்குள் பிடித்தடைக்க வேண்டுமானால் நான் கேட்ட வழியை நீ எனக்கு தரணும். தருவியா? நான் கேட்ட வழியை நீ எனக்கு தந்தையானால் என்னுடைய 1008 சொரூபத்தில் அரை சொரூபத்தை மட்டும் நான் சிமிழுக்குள் அடைப்பேன். ஆமா, எனக்கு எப்பேற்பட்ட பழி வேணும் தெரியுமா? எப்படி? இந்த காக்காச்சி மலவளையில் 7 பரண் கட்டி செங்கிடா ஒரு பரணு, சேவல் கோழி ஒரு பரணு, சூளாடு ஒரு பரணு, சூளுப்பண்ணி ஒரு பரணு, பாலாடு ஒரு பரணு, பாலுப்பண்ணி ஒரு பரணு, 7வது பரணதியில ஒத்தைக்கு ஒரு மகா, தாய்க்கு தலைமகா, தலைப்பிள்ள சூழியவா,
அப்பேற்பட்ட பெண்ணை எனக்கு நீ வழி கொடுக்க வேண்டும். ஏ மாயாண்டி, நீ கேட்ட 6 பலியும் உனக்கு கொடுத்துருவேன். ஆனா கடைசி கேட்ட பாரு 7வது பலி. ஒத்தைக்கு ஒரு மகா, தாய்க்கு தலைமகா, தலைப்பிள்ளை சூழியவா, கணவன் இல்லாமல் கர்ப்பமானவள். அப்பேற்பட்ட பெண்ணை நான் எங்க போய் பார்ப்பது? நீ மை போட்டு பார்த்தையனால் உனக்கு தெரியுமடா. ஆமாப்பா என்று என் மாயாண்டி சொன்னபோது ஆந்திரவாதி பெருமுளையன் மை போட்டு பார்த்தான். பார்க்கும்போது அங்க யாரு தெரியுதா? தன்னுடைய மகளோட உருவமே அங்க தெரியுது. ஆமா ஆமா மாவுசைக்கு. அப்ப பார்த்தால் மாந்திரவாதி பெரும்புளையன், ஏ மாயாண்டி, என் மகளை கற்பழித்தது நீதானா? என் மகள் அன்னைக்கே சொன்னான். அவ பேச்ச கேட்காம விட்டு விட்டேனே. ஒரு மகளை எங்கப்பா கண்ட? என் மகளை நீ சீரழித்தது மட்டுமில்லாமல் என் காக்காட்சி மலவளையில் பயிரை எல்லாம் நீ நாசம் செய்ததனால என் மகளை பலி கொடுத்தாவது உன்னை நான் சிமிழுக்குள் பிடித்தடைப்பேன் என்று என் மாந்திரவாதி காளி பெரும்புளையன் 7 பரணை கெட்டினான். 6 பரணையும் மாயாண்டு கேட்ட பரண் போட்டான். 7வது பரண மகளுக்காக ஒதுக்கி வைத்தான். அப்போ என் மாந்திரவாதி காளி பெரும்புளையன் எங்க வரா? பூசண மஞ்சன களையல, போட்ட மாலை அவுக்கல, அப்படியே நேரம் எங்க வரான்? தன் வீட்டுக்கு வருகிறான். ஓடோடி வரான். அப்பதான் தன் மகளை அழைத்தான். எம்மா மாவிசைக்கு என்று அழைத்த போது மாவிசைக்கு பெண்ணானவள் ஓடோடி வந்தா. ஏ அப்பா, ஏ பெரும்புளையா, இதுவரைக்கும் நீ எங்க போன? மந்திரம் அம்புட்டும் பொய்யாச்சு, ஆண்டியோட சொல்லு உண்மையாச்சு. ஆமா, அந்த ஆண்டி சொன்ன சபதத்தை நிறைவேற்றி விட்டார் அல்லவா? இனி நான் என்ன செய்வேன்? மந்திரத்தை கூடல சொருவு. அப்ப பார்த்தான் மாந்திரவாதி பெரும்புளையன், ஏமா மாவிசைக்கு அஞ்ச வேண்டாம், மழைய வேண்டாம், நம்ம குலதெய்வம் சுடலைக்கு கொடை போட்டு கொடுக்க கையால வந்து ஒரு பானை பொங்கல் வைத்தால் போதும் என்று சொன்னான். மாட்டேன் மாட்டேன்னு சொன்னவா மைய எடுத்து சுண்டின உடனே வாரேன் என்றான். உடனே தன் மகளை முன்னால விட்டு பின்னாலே மாந்திரவாதி பெரும்புளையன் வந்த போது, அம்மா மாவிசைக்கு நீ கூட்டத்துல இருக்க வேண்டாம், நீனோ கர்ப்பிணி பெண்ணு, கூட்டத்துல இருந்தையானால் கூட்ட வைக்க உனக்கு தாங்காதம்மா, உனக்குனே 7வது பரன் கட்டி போட்டிருக்கேன் பாரு, அதுல போய் நீ படுத்துக்கோ. நீ இருந்து பார்த்தையானால் மாயாண்டி பார்வை உன்மேல் பட்டுவிடும், அதனால் நீ படுத்துக்கோ மகளே என்றான். மாவிசைக்கும் மை செய்த வேலை ஆட்டும் அப்படியே போய் 7வது பரன்ல போய் படுத்தா. நல்ல கத்தாழ நாறு, கொடி நாறு நல்ல தீயில வாட்டி கிழிச்சு வச்சிருக்கான். கையும் காலையும் பிடிச்சு கெட்டினா தலை அப்படியே கோரலாம் பாருங்க, மை அழிஞ்சு போச்சு. அப்பதான் மாவிசைக்கு தன் ஓர்மையே வருது. ஏ அப்பா, ஏ பெரும்புளையா, இந்த மாயாண்டி சுடலைக்கு மாபூசை